பெரம்பூர் வெற்றியை எதிர்த்து வழக்கு. விஜய் தரப்பில் வைத்த கோரிக்கை நிராகரித்த ஐகோர்ட். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வச்சாம் பாரு ஆப்பு. நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் வாயில வடை சுட்டு ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு பல அரசியல் தலைவர்கள் எள்ளி நகையாடினார்கள். இப்ப அதற்கு வில்லங்கம் வைக்கும் வகையில தான் திமுக காரன் தொடர்ந்தாம் பாரு வழக்கு. அப்படி என்ன பொல்லாத வழக்கு அப்படிங்கிறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். முதல்வர் விஜயின் பெரம்பூர் தொகுதி வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர்டி சேகர், வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் முதல்வர் விஜய் தரப்பில் வைத்த புதிய கோரிக்கைகளை ஏற்க மறுத்து உத்தரவிட்டதோடு மட்டும் இல்லாம வர்ற 25ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வச்சுச்சு. இது பற்றி பார்க்கலாம் சற்று விரிவாக. தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றுச்சு. இதுல 234 தொகுதிகளிலும் தாவேகா தனித்தும் போட்டியிட்டு இருந்துச்சு. அக்கட்சியின் தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மட்டும் கிடையாது, திருச்சி கிழக்குன்னு போன்ற 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றாரு. இதுக்கப்புறமா திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்ச விஜய் பெரம்பூர் தொகுதியை தக்க வச்சுக்கிட்டாரு. சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகா 108 இடங்கள்ல வென்று ஆட்சியையும் பிடிச்சிச்சு. முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற நிலையில விஜயின் பெரம்பூர் தொகுதி வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர்டி சேகர், அந்த தொகுதி வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் தனித்தனியாக தேர்தல் வழக்குகளை தாக்கலும் செஞ்சாங்க. அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியில விஜயின் வெற்றி எதிர்த்து அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த இனிகோ இருதயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருக்காரு. ஆர்டி சேகர் தாக்கல் செய்த மனுவில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனு பிரமாண பத்திரத்தில் சொத்துக்கள் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பான விவரங்களை முறையாகவும் முழுமையாகவும் தெரிவிக்கப்படலை அப்படின்னும் சில தகவல்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு. இதனால விஜயின் தேர்தல் வெற்றியை செல்லாது அப்படின்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கோரப்பட்டிருக்கு. தேர்தல் நடைமுறைகளில் முறைகேடுகள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு. தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் தேர்தல் நடைமுறை, வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகளில் குளறுபடிகள் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இது மட்டும் கிடையாது, தேர்தல் செலவு விதிமீறல் போன்ற குற்றச்சாட்டுகளும் மனுக்களில் இடம்பெற்றுள்ளதா செய்திகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கு. வேட்பு மனுவில் இத்தகைய தகவல் குறைபாடுகள் இருந்ததால அது தேர்தல் சட்டத்தின் கீழ் முக்கியமானதாகும். அப்படிங்கிறதால விஜயின் தேர்தல் வெற்றியை செல்லாது அப்படின்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சேகரின் கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப விஜய் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஜி. மாசிலாமணி, ஸ்ரீநாத், ஸ்ரீதேவன் ஆகியோர் ஆஜராகி புதிய கோரிக்கை ஒன்றையும் முன் வச்சாங்க. விஜய் தரப்புல வழக்கறிஞர்கள் வைத்த கோரிக்கையில இந்த தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி விஜய் தரப்புல மனு தாக்கலும் செய்ய இருந்தோம். அதற்காக விசாரணையை 4 வாரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனா விஜய் தரப்பு கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி, விசாரணையை வர்ற 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன், அதற்குள் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி விஜய் தரப்பில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு அவகாசம் வழங்கி உத்தரவிடுறாங்க. அதே போல வில்லிவாக்கம் தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக வழக்கும் தொடரப்பட்டுச்சு. ஆதவ் அர்ஜுனா வெற்றியை எதிர்த்து ஆர். சிவராஜ் என்பவர் தேர்தல் வழக்கு தாக்கலும் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கின் மீதான விசாரணையும் வர்ற 25ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னும் வழக்கின் விசாரணையை அன்றைக்கே நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் ஒத்திவைத்தும் உத்தரவிடுறாரு. சென்னை பெரம்பூர் தொகுதியில முதல்வர் விஜய் 1,20,365 வாக்குகளை பெற்றிருந்தார். திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர்டி சேகர் 66,650 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியையும் சந்திச்சார். வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா 66,445 வாக்குகள் பெற்று வெற்றியும் அடைஞ்சிருந்தார்.
அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திக் மோகன் 49,143 வாக்குகள் பெற்று தோல்வியையும் சந்திச்சார். ஆக இந்த காண்டில்தான் விஜய் வெற்றி பெற்றதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக உடன்பிறப்புகள் சும்மா இருக்கிற சுப்பனை நோண்டி கொடுத்திருக்காங்க கதையா இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு, நாளைய தீர்ப்பு நாயகன் விஜய் அவர்களுக்கு சாதகமா வருமா இல்லைனா பாதகமா வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.